Okay, so now we will see sixth experiment called tension test on mild steel specimen. ஸோ நம்மளுடைய லேப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் அப்படிங்கும்போது இதுதான் வரும் ஃபர்ஸ்ட். ஸோ எனி கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக எப்போவுமே இதுலேருந்து தான் வரும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நாட் ஓன்லி ஃப்ரம் அவர் லேப் பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் நிறைய. ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றி நம்ம பேசிக்காக என்னென்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ப்ரீவியஸாக நம்ம பார்த்த டெஸ்ட் மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம இதுலேருந்து கண்டுபிடிக்க பார்த்தோம். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நிறைய திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இதோட எய்ம் ஃபஸ்ட் நான் ரீட் பண்ணுறேன். ஸோ எய்ம் ஆஃப் திஸ் டெஸ்ட் இஸ் டு பெர்ஃபார்ம் டென்சைல் டெஸ்ட் ஆன் அ கிவன் மைல்டு ஸ்டீல் ஸ்பெசிமென் அண்ட் டு ட்ரா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அண்ட் டு எவாலுவேட் yield stress, ultimate stress and normal breaking stress, actual breaking stress, percentage of elongation in effective length, and percentage of reduction in cross sectional area, and finally Young's modulus. ஸோ இதில் ஆக்சுவலாக எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மெட்டீரியலோடைய நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலோடைய பாதி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த டெஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிமன் வந்து நம்ம மேக் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எஸ், ஸோ எவ்ரி டெஸ்ட் ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண எல்லா டெஸ்ட்டுமே ஆஸ் பர் ஏஎஸ்டிஎம் ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணணும். நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஸ்பெசிமன் மேக் பண்ணி அதை வந்து அந்த டெஸ்ட்டில் பண்ணி நம்ம பண்ணக்கூடாது. ஸ்பெசிமனும் ஆர் எக்யூப்மெண்ட்டும் அது வந்து கண்டிப்பாக ஏஎஸ்டிஎம் ஸ்டாண்டர்டில் இருக்கணும். அந்த ஏஎஸ்டிஎம்மில் சொல்லியிருக்கிற அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னு பார்க்கலாம். இதுதான் வந்து எனக்கு தேவையான ஒர்க் பீஸ். இது ஆக்சுவலாக வந்து பார்க்குறதுக்கு 2Dயில் இருக்கும், பட் இது ஆக்சுவலாக வந்து ஒரு 3D, ஒரு சிலிண்ட்ரிக்கல். ஸோ இந்த எண்டும் சரி ஆர் இந்த எண்டும் சரி, இட் இஸ் பியூர்லி ஃபார் கிரிப்பிங் ஹோல்டிங் பர்பஸ்க்காக தான். ஸோ நமக்கு தேவையான மெயின் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் 50 mm லென்த் இருக்குல்ல, இது எல்லாமே டைமென்ஷன் இன் mm. ஸோ இதுதான் வந்து எனக்கு தேவையான எஃபெக்டிவ் லென்த். இந்த லென்த்து தான் முக்கியம். அண்ட் இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து இதோட கிராஸ் செக்ஷன் ஷுட் பி 12.5 mm தான் இருக்கும். டயாமீட்டர், இதோட டயாமீட்டர் 12.5 mm இருக்கணும். அண்ட் இந்த அவுட் சைடில் கிரிப்பிங்கான டயாமீட்டர் வந்து கண்டிப்பாக 20 mm தான் இருக்கணும். ஸோ இதோட ஓவரால் லென்த் ஷுட் பி 200. ஸோ இந்த இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நமக்கு ஸ்பெசிமன் மேக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதோட இடத்துல இந்த ஃபில்லட் ரேடியஸ் பார்த்திங்கன்னா 13 ரேடியஸ், அதோட ரேடியஸ் வந்து 13 mm இருக்குது. இது ஆக்சுவலாக நீங்கள் மேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்பெசிமன் கண்டிப்பாக எல்லாமே ப்ராப்பராக இந்த ஃபார்மேட்டில் வந்து செட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை டெஸ்ட் பண்ண வேண்டியது மட்டும் தான் நம்மளுடைய பர்பஸ். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி கேரி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதான் வந்து பேசிக். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய எக்யூப்மெண்ட். இந்த எக்யூப்மெண்ட்டோட பேர், இந்த டென்சைல் டெஸ்ட் பண்ணுற எக்யூப்மெண்ட்டோட பேர் வந்து யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின், UTM அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த UTMோடைய ஜஸ்ட் மெயின் அந்த பாயிண்ட் மட்டும்தான் வந்து நான் காமிச்சிருக்கேன். மித்தது வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நம்ம காமிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக இங்கேருந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் எதுக்கு அப்படின்னா, இந்த கம்ப்ளீட் அரேஞ்ச்மெண்ட், அந்த ஹெட் இருக்குல்ல, கிராஸ் ஹெட், இதான் கிராஸ் ஹெட் சொல்லுவாங்க. இந்த கிராஸ் ஹெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு அதை கீழே கொண்டு வர்றதுக்கான சம் கைடிங் மெக்கானிசம்ஸாக இந்த ரெண்டுமே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஹெட்டோடைய ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டிங் கிரிப் இருக்கும். அண்ட் இதோடைய பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹோல்டிங் கிரிப் இருக்கும். ஸோ இந்த 2 ஹோல்டிங் கிரிப்புக்கும் இடையில நம்மளுடைய இந்த ஸ்பெசிமன் இங்கே பார்க்குறதுக்கு பியூர்லாக இருக்கும். பட் நம்ம ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்பெசிமனை ஒரு கிரிப்பிங் எண்டு இங்கேயும் இன்னொரு கிரிப்பிங் எண்டு இங்கேயும் பண்ணுறோம். அண்ட் சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எஃபெக்டிவ் லென்த் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பண்ணணும். இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் UTM மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய இது நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஆக்சுவலாக டென்சைல் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து லோடு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் இந்த எண்டு ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஸோ இந்த எண்டு பார்த்தீங்கன்னா நம்ம லோடு கொடுக்க அதாவது ஹைட்ராலிக்கில் லோடு கொடுக்க இது வந்து ஆக்சுவலாக கம்ப்ரஸ் பண்ணும். ஸோ கம்ப்ரஸ் பண்ணுறதுனால இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சுவலாக இந்த இருக்கிற இங்கே சிலிண்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எக்ஸ்டெண்ட் ஆகும், ரொட்டேட் ஆகும். ஸோ அப்படி ரொட்டேட் ஆகும்போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கிராஸ் ஹெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவ் ஆகும். ஸோ இது வந்து கீழே அப்படியே தான் இருக்கும். இது மேலே மூவ் ஆகும்போது நம்மளுடைய இந்த ஸ்பெசிமன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எலாங்கேஷன் லோடு வந்து இதில் ஆக்ட் ஆகும். அதான் வந்து டென்சைல் லோடுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பர்டிகுலர் லோடு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபார்ம் ஆகி அண்ட் ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் லோடில்
அது கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகும். ஸோ பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம அந்த லோடை கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ இப்படி தான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் இருக்கும். அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம சில திங்ஸ் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இந்த டென்சைல் டெஸ்ட்டோடைய அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியலுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ், அதாவது நம்ம கொடுக்குற லோட் அதுக்கும் அங்கே அது மெட்டீரியல் ஜென்ரேட் ஆகிற, ஏன்னா மெட்டீரியல் நம்ம லோடு கொடுக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எலாங்கேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, தட் இஸ் ஸ்ட்ரெயின். ஸோ இந்த ஸ்ட்ரெயினுக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் பார்க்குறதுக்கு அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கூட எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஒரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த சிஸ்டத்தில் இந்த டெஸ்ட்டுக்கு தேவையான ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம டெஸ்டிங் ஆரம்பிச்சு, தட் மீன்ஸ் இந்த ஒர்க் பீஸை வந்து 2 எண்ட்லேயும் ஹோல்ட் பண்ணி அதை நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இழுக்க இந்த நம்ம கொடுக்குற லோட், அதாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஜெனரேட் ஆகிற அந்த எலாங்கேஷன், இரண்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன் டெவலப் ஆகும். ஸோ இங்கே நான் லோடு கொடுக்க எலாங்கேட் ஆகும். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக எந்த அளவுக்கு அந்த லோடுக்கும் எலாங்கேஷனுக்கு ரிலேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அந்த சாஃப்ட்வேரில் ஆட்டோமேட்டிக்காக கிராஃப் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்படி கிராஃப் ஜென்ரேட் ஆகும். ஸோ அட்லாஸ்ட் இப்படியே போகுது அண்ட் கிராஃப் ஜென்ரேட் ஆகி ஒரு பர்டிகுலர் இதில் இந்த ஒர்க் பீஸ் எப்போ 2ஆக உடையுதோ அப்போ இந்த இடத்துல இந்த கிராஃப் முடிஞ்சிடும். ஸோ இது வந்து மைல்டு ஸ்டீல் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஸ்டீலை வந்து நான் மேக் பண்ணும்போது எனக்கு ஜென்ரேட் ஆகிற கிராஃப். சார் அப்போ ஒரு மெட்டீரியல் பண்ணும்போதும் இதே மாதிரி தான் கிராஃப் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த மெட்டீரியலுடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த கிராஃப் எப்படி வரும். சில கிராஃப் ரொம்ப அதிகமாக போகலாம், சில கிராஃப் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், சில கிராஃப் ரொம்ப அதிகமான ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகலாம். ஸோ அது மெட்டீரியலுடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் மைல்டு ஸ்டீல் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் எடுத்தாவே கண்டிப்பாக அதோடைய அந்த கிராஃப் அல்டிமேட்டாக இப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த கிராஃப்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ஆக்சுவலாக ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் தியரியில் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இந்த கிராஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் லீனியராக ஒரு பாயிண்ட் இருக்கும். அது வரைக்கும் லீனியராக இருக்கும், அதுக்கு மேலே லீனியராக இருக்காது. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தாண்டி லீனியர் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஸ்ட்ரெயினுக்கு இருக்காது. இதுதான் வந்து ப்ரொபோஷ்னாலிட்டி லிமிட். ஸோ அடுத்து இந்த பாயிண்ட், இது ஆக்சுவலாக ஈல்டு பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த பாயிண்ட் வர வரைக்கும் மெட்டீரியலில் பர்மனன்ட் டிஃபார்மேஷன் எதுவுமே நடக்காது. ஸோ இன்கேஸ் இந்த பாயிண்ட் வரைக்கும் நான் லோடு கொடுத்துட்டு திருப்பி நான் லோடை ரிலீஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா ஒரு பீஸில் அகெயின் இந்த இடத்துல பர்மனன்ட் டிஃபார்மேஷன் இருக்குது, மெட்டீரியல் சம்வாட் திருப்பி அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வரும். கிட்டத்தட்ட ரப்பர் மாதிரி தான். ஆனால் இந்த பாயிண்ட்டை தாண்டி நான் லோடு இதில் கொடுத்தேன் அப்படின்னா மெட்டீரியல் கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு டிஃபார்மேஷன் ஆகும். இந்த டிஃபார்மேஷன் எல்லாமே பர்மனன்ட் டிஃபார்மேஷன்ஸ். இதை நான் வந்து ஒன்ஸ் நான் லோடை ரிமூவ் பண்ணாலும் மெட்டீரியல் இந்த ஒரு டிஃபார்மேஷனை ரிலீஸ் பண்ணிவிட்டு உள்ளே வரவே வராது. அதுதான் ஈல்டு பாயிண்ட். ஈல்டு பாயிண்ட் தான் பர்மனன்ட் டிஃபார்மேஷனுக்கும் நான் பர்மனன்ட் டிஃபார்மேஷனுக்கும் உள்ள அந்த பவுண்ட்ரி. அண்ட் அடுத்தது அதுக்கப்புறம் நான் லோடு கொடுக்க போகும்போது ஒரு மேக்ஸிமம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரும். அந்த பாயிண்டில் தான் அதிகமான லோடு வந்து அந்த மெட்டீரியல் கேரி பண்ணும், வித்ஸ்டாண்ட் பண்ணும். அதுதான் அது அல்டிமேட் பாயிண்ட். இது மைல்டு ஸ்டீலுக்கு இந்த இடத்துல அல்டிமேட் வரும், அது மாதிரி மற்ற மெட்டீரியலுக்கு ஒரு மாதிரி இடத்துல வரும். அண்ட் அல்டிமேட்டை தாண்டியும், அதாவது இதோட மேக்ஸிமம் எந்த லோடு வந்து கேரி பண்ண முடியுமோ அதை தாண்டி நான் லோடு கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் பிரேக் ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த கிராஃப் ஜென்ரேட் ஆகிற இந்த கிராஃப்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதோடைய எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர் எஸ் அகெயின் இங்கே பாருங்கள், இதை வந்து அந்த இடத்துல நம்ம சொன்னிருக்கோம். ஸோ இது வந்து கிரிப்பர்ஸ், இது ஒரு கிரிப்பர். நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய மிஷின், அதனால் கொஞ்சம் ரொம்ப பியூர்லி மெக்கானிக்கல் டைப்பில் இருக்கும். ஸோ இதான் வந்து என்னோடய ஒர்க் பீஸ். இந்த ஒர்க் பீஸை மேலே ஒரு எண்டில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் கீழே ஒரு எண்டில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது ஆக்சுவலாக எதுக்குன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய எஃபெக்டிவ் லென்த் எந்த அளவுக்கு, இப்போது இந்த இடத்துல இதான் ஆக்சுவலாக எஃபெக்டிவ் லென்த் நான் சொல்லி 50 mm அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃபெக்டிவ் லென்த் எந்த அளவுக்கு வந்து நான் லோடு கொடுக்கும்போது எலாங்கேட் ஆகுதோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்டென்சோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வச்சாச்சு. இப்போ அடுத்தது அங்கெல்லாம் செட் பண்ணணும். ஓகே, இங்கே தான் ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் நம்ம டென்சைல் டெஸ்ட்டுக்கான இதெல்லாம் இருக்கும். ஸோ இங்கே லோடு கொடுக்க நான் அந்த டிஃப்ளெக்ஷன் நடக்கும்போது டிஃபார்மேஷன் நடக்கும்போது அது கரஸ்பாண்டிங்காக இந்த இடத்துல அது கிராஃப் வந்து ஜென்ரேட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி அல்காரிதம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ எவ்ரி திங் ரெடி. இப்போ நான் லோடு கொடுக்கணும். அந்த ஹைட்ராலிக்கில் அந்த பக்கம் அந்த சிஸ்டம் பக்கத்துலேயே ஒரு ஹைட்ராலிக் செட்டப் இருக்கும். அதை நான் கொடுத்து நான் லோடு வந்து செட்டப் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து லோடு கொடுத்ததுக்கப்புறம் எலாங்கேஷன் நடக்குது. இப்போ எக்ஸ்டென்சோமீட்டர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம்.
ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக எலாங்கேட் ஆகுது. நமக்கு பார்க்குறதுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா ரொம்ப பெருசாக அப்படி நம்ம நினைக்கிறோம் ரப்பர் மாதிரி ஆகாது. பட் மினிமல் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து அந்த இடத்துல நெக்கிங் நடக்குது. அந்த மெட்டீரியல் அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்கன்னா தின் ஆகுது. அண்ட் அந்த இடத்துல கண்டினியூஸாக இன்னும் லோடு கொடுத்துட்டே இருக்கும். 2ஆக உடையிற வரைக்கும் லோடு கொடுக்கும். எஸ், உடஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல அந்த மெட்டீரியல் வந்து லோடு கொடுக்கறத நிறுத்திடும். அண்ட் இப்போ வந்து நமக்கு ஒரு கிராஃப் வந்து இந்த சிஸ்டமில் ஜென்ரேட் ஆகிருக்கும். நம்ம பார்த்த மாதிரி ஒரு கிராஃப் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அந்த ஒர்க் பீஸ் உடஞ்ச ஒர்க் பீஸ் அகைன் நம்ம எடுத்து பண்ணணும். ஏன்னா நம்ம ஆக்சுவலாக இந்த ஒர்க் பாருங்கள், இந்த உடஞ்ச ஒர்க் பீஸையும் அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் பீஸோட வேல்யூ நமக்கு தேவை. அது நான் எதுக்குன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகலாம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து அப்சர்வேஷனில் எழுதணும் சில விஷயத்தை. ஸோ இப்போ அப்சர்வேஷன், எஸ், அப்சர்வேஷனில் இனிஷியல் காஜ் லென்ஸ் தட் இஸ் 50 mm நமக்கு தெரியும். இனிஷியல் டயமீட்டர் வந்து 12.5 mm, அது நமக்கு தெரியும். அண்ட் டயமீட்டர் தெரிஞ்சுன்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கண்டுபிடிக்கலாம், அதுவும் ஓகே. இப்போ இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பெசிமனுடைய வேல்யூஸ். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் காஜ் லென்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதை நீங்கள் ஆச்சு உடஞ்ச 2 பீஸையும் ஒட்ட வச்சு அதோட லென்த்தை மெஷர் பண்ணணும். அதை வந்து ஃபைனல் காஜ் லென்த். ஃபைனல் டயமீட்டர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நெக், அந்த இடத்துல நெக்கார இடத்துல வந்து டயமீட்டர் எவ்வளோ அதை வந்து நம்ம மெஷர் பண்ணணும். அதுதான் D2. அண்ட் அந்த டயமீட்டர் தெரிஞ்சுன்னா ஃபைனல் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப்டர் ஃப்ராக்சர். அது வந்து ஜஸ்ட் நீங்கள் அந்த 2ஐயும் ஒட்ட வச்சு அது இடத்துல எவ்வளோ டயமீட்டர் இருக்குன்னு தெரிஞ்சாவே போதும், உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிமன்லேருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அண்ட் அதுக்கப்புறம் கிராஃப்லேருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அப்பர் ஈல்டு பாயிண்ட் அப்படிங்கிற வேல்யூ. அது ஈல்டு பாயிண்ட் நான் இன்னும் சொல்லியிருக்கேன். மேலே ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு ஹில் மாதிரி இருக்கும், அந்த ஏரியா தான் அப்பர் ஈல்டு. அண்ட் அது பக்கத்துலேயே இருக்கிறது லோயர் ஈல்டு பாயிண்ட். அதே நீங்கள் கிராஃப்லேருந்து கண்டுபிடிக்கிறோம். உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் அந்த வேல்யூஸ்லாம் தந்துடும். அல்டிமேட் லோட் அகெயின் இதுவும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லோட் கேரிட் பை த மெட்டீரியல், அதுதான் வந்து அல்டிமேட். அண்ட் பிரேக் ஆகும்போது எவ்வளோ லோட் இருக்கும் அதை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கிராஃப்லேருந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வேல்யூஸ் எல்லாம் ஸ்பெசிமன்லேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த டேபுலேஷன் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ டேபுலேஷன், ஸோ ஆக்சுவலாக டைப் ஆஃப் ஸ்பெசிமன், இது ஆக்சுவலாக மைல்டு ஸ்டீல் ஸ்பெசிமன் தான். அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். டயாமீட்டர் ஆஃப் ராட் ஆக்சுவலாக இது நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் அது இருக்குல்ல, இனிஷியல் டயாமீட்டர் அதை தான் போடணும். அண்ட் இனிஷியல் ஏரியா ஆஃப் த ராட் அதை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த கிராஃப் பார்ப்பீங்க. ஸோ அந்த கிராஃபில் ஈல்டு பாயிண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஈல்டு பாயிண்ட்டில் ஆக்சுவலாக இந்த பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும் அவசியமே கிடையாது. இந்த ஈல்டு பாயிண்ட், அல்டிமேட் பாயிண்ட், பிரேக்கிங் பாயிண்ட், இது எல்லாமே நமக்கு எய்தர் கிராஃபில் இருந்தோ ஆர் சம்டைம்ஸ் ஒரு டிஜிட்டல் டிவைஸில் வந்து நமக்கு டேரெக்டாக கிடைக்கும். ஸோ கிடைக்காத பட்சத்தில் நம்ம வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஈல்டு பாயிண்டோட வேல்யூ ஆக்சுவலாக லோட் பை ஸ்ட்ரெஸ் ஆர் லோட் பை ஏரியா, அதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ அந்த இதை பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூஸ் வந்து கிடைச்சிடும். இன்கேஸ் வெறும் கிராஃப் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த கிராஃபில் வெர்டிகலாக இருக்கிற லோடு அண்ட் ஹரிசாண்டலாக இருக்கிற அந்த எலாங்கேஷன் எடுத்துப்பீங்க. அதில் அந்த லோட் டிவைடர் பை அது கரஸ்பாண்டிங் ஏரியா, அந்த ஸ்பெசிமனோட ஏரியா அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈல்டு ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். அதேமாதிரி அல்டிமேட், இன்கேஸ் உங்களுக்கு வெறும் கிராஃப் மட்டும் தான் இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த கிராஃபில் அல்டிமேட் லோடு எவ்வளோ நோட் பண்ணிக்கணும். அந்த லோடு டிவைடர் பை ஒரிஜினல் ஏரியா அதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். சேம் திங் பிரேக்கிங். ஸோ பிரேக்கிங் லோடு அந்த கிராஃபில் பிரேக்கிங் லோடு வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து டேரெக்டாக உங்களால் எடுக்க முடியும். அந்த லோடு டிவைடர் பை ஒரிஜினல் ஏரியா ஆஃப் த ஸ்பெசிமன், அது பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ். ஸோ இதெல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். இது ஆக்சுவலாக நமக்கு தேவையில்லை. இது இன்கேஸ் உங்களுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிக்கு வேணும்னு சொல்லி கேட்டால் மட்டும் போதும், மற்றபடி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ பை திஸ் வே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஸ்பெசிமன் மேக் பண்ணணும். அந்த ஸ்பெசிமனை ப்ராப்பராக அந்த 2 கிரிப்புக்கு இடையில் வைக்கணும். அண்ட் லோடு வந்து கிராஜுவலாக கொடுக்கணும். ஸோ ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பிரேக் ஆகும். ஸோ அந்த பிரேக் ஆகும்போது நமக்கு அந்த சிஸ்டம்லேருந்து ஒரு கிராஃப் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த கிராஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா செர்டைன் ரீடிங்ஸ், ஈல்டு, பிரேக் பாயிண்ட் அதெல்லாம் நம்ம எடுப்போம். அண்ட் ஸ்பெசிமன்லேருந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் சம் வேல்யூஸ் நம்ம எடுப்போம். ஸோ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து டென்சைல் டெஸ்ட், ரொம்ப முக்கியமான டெஸ்ட். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஹோப் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ப்ரைவேட்டில் சேட் பண்ணுங்கள். ஓகேப்பா. ஸோ தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் மீட் பண்ணுவோம்.